நடுவீரப்பட்டில் மாமக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு. அமெரிக்கா கருத்துக்கு தாம்பரம் யாக்கூப் கண்டனம் தெரிவித்தார். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே உள்ள நடுவீரப்பட்டில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சலீம்கான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி கிளை தலைவர் இந்தியாஸ் அகமது முன்னிலை வகித்தார். செயலாளர் சதாம் ஹுசேன் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் குன்றத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் ஈமணி, நடுவீரப்பட்டு தலைவர் சுப்பிரமணி, மாவட்ட செயலாளர் மேனகா தேவி, கோமகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுடன் யுத்தத்தில் ஈடுபடுவதால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் இந்தியா ஒரு மாதத்துக்கு மட்டுமே எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என அமெரிக்கா கூறியிருப்பது ஆணவமான கருத்து என்றும் இது எஜமானி போக்கை காட்டுவதாக கடுமையாக விமர்சித்தார். அதேபோல அலி கமேனி படுகொலை குறித்து கார்த்திக் சிதம்பரம் கூறிய கருத்தையும் வன்மையாக கண்டித்தவர் அந்த பேச்சு குறித்து காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவும் இந்திய மக்களும் ஈரான் பக்கம் இருப்பதாகவும் பிரதமர் மோடி வேண்டுமானால் இஸ்ரேல் பக்கம் இருக்கட்டும் என்றும் தாம்பரம் யாக்கூப் கூறினார். தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு. என்னுடைய நீண்ட நாள் நெருங்கிய நண்பருமான திரு யாக்கூப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சலீம்கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சோமங்கலம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஆரோக்கியம் ஜெயபால் அவர்களே, அன்பழகன் அவர்களே, ஞானமணி சகாரா தலைவர் அருமையண்ணன் சுப்பிரமணி அவர்கள் உங்கள் மத்தியில் இணைக்கும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இஃப்தார் நோன்பு சிறப்பு. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவர்பேட்டையில் மிக பிரமாண்டமான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து கட்சியை சேர்ந்த தோழர்களும் பாடுபடுவோம் என்று கூறி, ஈரானுடைய விவகாரத்தில் இந்தியாவுக்கே ஒரு தலைகுனிவு என்கிற ஒரு செய்தியை தலைவர் பேராசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட தலைகுனிவு என்று சொன்னால், மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடக்கின்ற காரணத்தினால் எண்ணெய் தட்டுப்பாடு வருகிறது. ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆணவ திமிரோடு நமக்கு எஜமான போல் அமெரிக்கா செயல்படுவதை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதேபோல் அலி கொமேனி அவர்கள் ஈரான் நாட்டுடைய உச்சபட்ட தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சி படையினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் படுகொலையை நியாயப்படுத்தும் வண்ணமாக கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கின்றார். ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்குகளை பெற்ற கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பை கேட்கிறது தான் அவருடைய காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு நன்மை வைக்குமே தவிர
அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி வழியில், ராஜீவ் காந்தி வழியில், இந்திரா காந்தி வழியில், நேரு வழியில் அவர் பின்பற்ற வேண்டும். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றாரா கார்த்திக் சிதம்பரம், அல்லது வேறு ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறார் என்று தெளிவுபடுத்திவிட்டு அவர் தன்னுடைய கோரிக்கையை, அவருடைய கருத்தை வெளியில் சொல்லலாம். ஆகையால் வன்மையாக கார்த்திக் சிதம்பரத்தை கண்டிக்கின்றோம். இந்தியாவுடைய அரசும் இந்தியா மக்களும் ஈரான் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றோம். மோடி வேண்டுமானால் இஸ்ரேல் பக்கம் நிற்கலாம். இந்தியாவும் இந்திய மக்களும் நாம் அனைவருமே ஈரான் பக்கம் தான் நிற்கின்றோம் என்று கூறி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக சிறப்பான இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.